இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்க பேசின ஒரு வார்த்தையும், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு விஷயமும் எங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிச்சு. அமெரிக்கா எங்கள தாக்கிட்டு இருந்த அந்த குண்டு சத்தத்துக்கு நடுவுல. சோ இந்தியர்களே அத்தனை பேருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து நம்மளுக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஓகேவா? ஈரான் எந்த பெரிய கண்ட்ரிக்கும் இப்படி அனுப்பவே கிடையாது. ஆனா இந்தியாக்கு இப்படி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் ஈரான் வந்து நம்ம கிட்ட இவ்ளோ பாசமா இருக்காங்க? வெல், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? அமெரிக்கா, இஸ்ரேல். கரெக்ட்டா? இஸ்ரேலும் அமெரிக்காவுமே வந்து இந்தியா மேல பாசமா தான் இருக்காங்க. இப்படி ஒரு லெட்டர் எழுதலனாலும் இன்னைக்கு காலையில ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவோட நாங்க ஒரு செம்ம டீல் போட போறோம், இந்தியா வந்து செம்ம ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒரு பயங்கரமான டீல் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவரும் பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஈரான் இந்த சைடு இருக்குது, அமெரிக்கா இங்க இருக்குது, இஸ்ரேல் இங்க இருக்குது, இவங்களுக்குள்ள தான் சண்டை. ஆனா ரெண்டு பேரும் காமனா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதுவும் ஈரான் வந்து அந்த லெட்டர்ல பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல வந்து இன்னும் நீதி, நேர்மை, நியாயம்லாம் இருக்குதுனால நான் எக்ஸாகரேட் பண்ணி பேசல, நான் அதே வார்த்தைகளை சொல்றேன். ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து குளோபல் வேர்ல்ட்ல பீஸ், இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா தான், இந்தியர்கள் தான், இந்திய மக்கள் தான் சொல்லிட்டு டைரக்டா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை ஈரான் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல ஏன் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உலகத்துல இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாருமே நம்ம மேல பாசமா இருக்காங்க. எஸ்பெஷலி ஈரான் வந்து இவ்வளவு ஒரு லெட்டரை வந்து இமோஷனலா நம்மளுக்கு எழுதுனதுக்கான காரணம் என்ன? ஈரான் இது மட்டும் இல்ல, நம்மளுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஈரான் எப்படி இந்தியாவுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுனாங்களோ, நீங்க மதன் கௌரிக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் நம்ம கேங் தான், எம்ஜி ஸ்குவாட் தான். எப்படி பிளேஸ் பண்ணேன் பாத்தீங்களா? பண்ணியாச்சா? ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் ஈரான் வந்து இந்தியாவுக்கு இப்படி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அண்ட் ஏன் வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்களும் நானும் தான் ஸ்ட்ரென்த்தே, நம்ம கிட்ட தான் எல்லா பவருமே இன்னைக்கு வேர்ல்டுல இருந்துட்டு இருக்குது. எதனால? நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்ன, எதை வச்சு நீங்க வெளிநாட்டுக்கு போறவங்களா இருக்கலாம், வாழ்றவங்களா இருக்கலாம், வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து இது இந்தியாவோட காலகட்டம்ங்கிறது தெரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனலா மத்தவங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம், ஏன் இந்தியாவுக்கு இப்போ திடீர்னு இவ்ளோ அட்டென்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது, இவ்ளோ லவ் கிடைச்சிட்டு இருக்குதுன்னு. டீடைலா பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ல என்ன இருக்குங்கிறது நான் உங்ககிட்ட, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எம்பசி ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான். ஓகேவா? ஈரானோட எம்பசில இருந்து தான் இந்த லெட்டர் ரிலீஸ் ஆயிருக்குது டெல்லியில. ஸோ அந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த போர் எல்லாருக்குமே தெரியும். அந்த போரோட நேரத்துல வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈரான் கூட பல வருஷமா நின்ன மாதிரி இப்பவும் நின்னீங்க. இப்படி நின்னது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசார திருப்தியை கொடுத்திருக்குது. இதன் காரணத்தினால் நாங்க வந்து இந்தியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, இந்தியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு, காலேஜஸ்க்கு, இந்தியால இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்க்கு, முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு, உங்களுக்கு டைரக்டா நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அண்ட் அதுல போக போக வந்து இந்த மாதிரி உலகத்துல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எப்பவுமே அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நியாயமா இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு யார் யோசிச்சாலும், எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. ஆனா வேர்ல்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவுல வந்து நியாயம், அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு பீஸ், அமைதியை நோக்கி போகக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு நியாயமா இருப்பாங்க நம்பக்கூடிய ஒரு கண்ட்ரினா அது இந்தியா தான். சோ மறுபடியும் நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறோம், இந்தியர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறோம், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு, கடைசியில இந்த ஒரு டச் நம்ம எந்த கண்ட்ரியுமே சொல்லி பார்த்திருக்க மாட்டோம். என்ன, இது அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஓகே, இது அஃபிஷியல் மெசேஜ், நம்மளுக்கு ப்ராப்பரா லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, ஜெய் ஹிந்த், ஜெய் ஈரான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஈரான் நம்ம மேல இவ்ளோ அட்டாச்டா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. வெல், இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ஈரான்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இந்த லெட்டர் மட்டும் கிடையாது, ஈரான் உண்மையிலே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம், வெறுமனே வாய்ஸ் அவுட் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. போர் நடந்துட்டு இருந்தப்போ அமெரிக்கன் குண்டுகளும் அதே மாதிரி வந்து இஸ்ரேலி குண்டுகளும் ஈரான் மேல விழுந்துட்டு இருக்கப்போ அங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. ஓகேவா? இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய சிட்டிசன்ஸ் வந்து ஈரான்ல இருக்காங்க. ஆனால் யாருக்குமே இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து, வேற எந்த கண்ட்ரிக்கும் இப்படி நடக்கல. ஓகேவா? ஸ்பெஷல் பெர்மிஷன் இந்தியன்ஸுக்குன்னு கொடுத்து அவங்களோட ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஈரான் மேல வந்து எந்த ஃபிளைட்டும் பறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எந்த ஃபிளைட்டும் பறக்காது. அப்படி பறந்துச்சுன்னா இஸ்ரேலி ஃபிளைட் குண்டு போட்டுருவாங்க. இதுக்கு நடுவுல இந்தியன் கவர்மெண்ட் கேட்டுச்சுங்கிறதுக்காக, இந்தியர்களோட குழந்தைங்க அங்க இருக்காங்கிறதுக்காக, அந்த போர் நிலவரத்துக்கு நடுவுல இந்தியன் ஃபிளைட்ஸுக்கு வந்து அவங்க லிஃப்ட் பண்ணாங்க, அவங்களோட நோ ஃப்ளையிங் பேனை. ஓகேவா? லிஃப்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இதையும் ஈரான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருக்கு. ஓகேவா?
அண்ட் இவ்வளவும் ஏன் ஈரான் இந்தியாவுக்கு பண்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு 3 days முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈரான் இந்தியாவுக்கு ஃபோனும் பண்ணாங்க. இந்தியாவுக்கு கால் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்தியாவை தேங்க்கும் பண்ணாங்க. ஏன்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்தியா வந்து பல வருஷமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையில இந்தியா வந்து தெளிவா நாங்க இந்த சைடு தான் எடுக்கிறோம், அந்த சைடு தான் எடுக்கிறோங்கிறத வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. வந்து நிம்மதன் சொல்றேன், எடுத்துட்டு இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ். 1990s வரைக்கும் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப தெளிவா பலஸ்தீனிய மக்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பப்ளிக்காவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் தான் யுனைடெட் நேஷன்ஸ்லயும் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். 1990ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இஸ்ரேல் கூட ரிலேஷன்ஷிப்பே ஒழுங்கா ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரிலேஷன்ஷிப்பே பேக் டோர்ல தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பலஸ்தீனிய மக்களுக்கு அந்த ஊர் அப்படிங்கறதுல இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு கூகுள் சர்ச் பாத்தீங்கனாலே தெரியும். ஒரு ஹிஸ்டாரியன்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. 1990ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து இதுல இஸ்ரேலும் கூடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இதுதான் வேர்ல்டோட புதிய வரைபடம். இந்த வரைபடத்தை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கூடயும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. இஸ்ரேல் கூட ஃப்ரெண்ட் ஆகிறப்போ எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ தெரியும். ஈரானை பிடிச்சவங்களும் இருப்பீங்க, இஸ்ரேலை பிடிச்சவங்களும் இருப்பீங்க. ஸோ நான் என்ன நடந்திருக்குங்கிறத சொல்றேன். இஸ்ரேல் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ரிவார்டிங்கா இருந்திருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் ஆர்மிக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு முக்கியமோ இஸ்ரேலும் அதே அளவுக்கு முக்கியம். ஏன்னால் இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்மளுக்கு அவ்வளோ ஆயுதங்கள் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட கவர்மெண்ட்டும் இஸ்ரேலி கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சைடு டெசர்ட்லாம் இருக்குல்ல, இந்த ராஜஸ்தான் சைடு அங்க இருக்கிற டெசர்ட்லாம் எப்படி நம்ம வந்து விவசாயம் பண்றதுங்கிறதுக்கு வரைக்கும் வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மண்ணு தான், ஆனா நல்ல விவசாயம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து 1990ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈரான் கூடயும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அதே அளவுக்கு இஸ்ரேல் கூடயும் இருக்குது. சரி, இவங்க ரெண்டு பேர் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. காலையில ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு நியூஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் வந்து சொல்றாரு, இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டு, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரி, நாங்க ஒரு பயங்கரமான டீல், அமெரிக்கன்ஸும் இந்தியன்ஸும் ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் டீல் கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு சைடு பேசுறாரு. என்னடா திடீர்னு சுத்தி சுத்தி பாசமழையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஈரானை நீங்க யோசிச்சு பாருங்க. ஈரானோட தலைவர் இருக்காருல, அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு, அமெரிக்காவோட மூஞ்சில வந்து நாங்க பொலிர்னு அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட தலைவர் வந்து இன்னைக்கு அவங்க ஊர்ல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கெல்லாம் வந்து எங்களோட நியூக்ளியர் ரிசர்ச்க்கு எந்த டேமேஜும் கிடையாது, அது கண்டினியூஸா நடக்கும். அண்ட் நாங்க நினைச்சா அமெரிக்காவை அடிச்சிருவோம் பாருங்க, அதுக்காக தான் நாங்க வேர்ல்டு ஃபுல்லா காமிச்சோம்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, மறுபடியும் நீ எதையாவது ட்ரை பண்ணி பாரு, அப்போ தெரியும் நாங்க பதிலுக்கு எப்படி ஈரான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் நியூக்ளியர் பத்தி யோசிக்கவே முடியாதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் உண்மையிலே அழிச்சிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் இப்படி தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இந்தியா காமனா ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு முக்கியமா சில ரீசன்ஸ் இருக்குது. பட் அந்த ரீசன்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஊடு பத்தி சொல்றேன். அவங்க தான் இன்னைக்கு வீடியோட ஸ்பான்சர். ஒரு கம்பெனியை ரன் பண்றதுல 1000 பிரச்சனை இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா இன்வாய்சிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், இது எல்லாத்துக்கும் இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கு தெரியுமா, ஒவ்வொன்றையும் மேனேஜ் பண்றது தான். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓடு. அண்ட் ஓடு வந்து இந்தியாவோட பிகெஸ்ட் டெக் ஈவென்ட். அதாங்க ஓடு கம்யூனிட்டி டேஸ் வந்து ஆகஸ்ட் 13 and 14 வந்து மகாத்மா மந்திர், காந்தி நகர்ல, குஜராத்ல நடத்துறாங்க. இதுக்கு என்ட்ரி ஃப்ரீ. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும், நான் ஏன் அட்டெண்ட் பண்ணனும்னு. இதுல 200+ எக்ஸ்பர்ட் லெட் டெமோஸ் அண்ட் டாக்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் அட்டெண்ட் பண்ண போறாங்க. நீங்க ரியல் வேர்ல்ட் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இதெல்லாம் போக ஃபுட் இருக்குது, பிளஸ் ஈவினிங் வந்து பயங்கரமா பார்ட்டி இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் எம்ஜி ஸ்குவாட் இருக்குது. நானும் அங்க இருப்பேன். சோ மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து மீட் பண்ணலாம். சோ பேக் டு டாபிக். ஏன் இந்தியாவுக்கு வந்து இவ்ளோ கண்ட்ரீஸ் வந்து அட்டாச்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக் ரீசன், இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர். உலகத்துல 9 கண்ட்ரீஸ் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்குது. அதுல இந்தியா கிட்ட இருக்குதுங்கிறப்பமே 190 கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து அந்த டாப் 10 கண்ட்ரீஸ்க்குள்ள ஈஸியா வந்துரும். ஓகேவா? நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற பவர், நம்மளை பத்தி பேசி தான் ஆகணும். நம்ம ஒரு முக்கியமான பவர் ஆயிடுறோம். ஏன்னா அணு ஆயுதம் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 200 கண்ட்ரீஸ்ல 10 கண்ட்ரி கிட்ட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 கண்ட்ரி 9 கண்ட்ரி கிட்ட தான் இருக்குது. அதுல நம்மளும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாக்ட்டா நீங்களே ஒரு முக்கியமான காரணம். என்ன மாதிரி என்ன சொல்றேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தியாவோட பாப்புலேஷன், இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ், உலக அளவுல படிச்ச ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இந்தியன்ஸ் வந்து ஈஸியா டாப்ஸ் த லிஸ்ட். ஓகேவா? சைனாலயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இங்க இத்தனை பேர் இங்கிலீஷ் பேசிட்டு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய சிஇஓஸா மாறுறதா இருக்கட்டும், உலகத்துல இந்த வீடியோ நான் என்னோட அனலிட்டிக்ஸை பார்க்குறப்ப எனக்கு எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கண்ட்ரிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது ரொம்ப ரேண்டமான துலா
சிங்காவு அப்படின்னு ஏதாவது ஒரு கண்ட்ரி போட்டிருப்பாங்க. அங்கேருந்து 4 இந்தியன்ஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழர்கள் மட்டுமே அப்போ அங்க வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இந்தியா மொத்தமா எங்கெங்க வேர்ல்டு ஃபுல்லா போயிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் இன்னைக்கு தேவை. நீங்க வந்து மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா நம்ம கேரளால இருக்கக்கூடிய அவ்வளோ பிசினஸ் மேனை பார்க்க முடியும். அவ்வளோ பீப்புள் வந்து அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அதே மாதிரி வந்து சிங்கப்பூர், மலேசியா போனீங்கன்னா தமிழர்களை பார்க்க முடியும். இங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்களை நான் சொல்றேன். அமெரிக்கால போனீங்கன்னா அவ்வளோ தமிழர்கள், தெலுங்கு பேசுறவங்க, கனடால அவ்வளோ இந்த பஞ்சாபிஸ், தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் மைக்ரேட் ஆயிருக்கிறப்போ எவ்ரி ஒன் நீட்ஸ் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேவா? நம்ம அவ்வளோ பகச்சுக்கிட்டாமா இல்லாத கண்ட்ரி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எது இருக்கும்? பாகிஸ்தான் இருக்கலாம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இருக்கலாம். இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம்னு இருக்கும்ல. அங்க எக்கானமி பெருசா கிடையாது. வளரக்கூடிய எக்கானமிஸ், வளர்ந்துருக்கிற எக்கானமிஸ் எல்லா இடத்துலயும் இந்தியன்ஸ் இருக்கிறது. அந்தந்த கண்ட்ரிக்கு நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட் நம்ம தான். ஒரு காலத்தில் அது சைனாவா இருந்துச்சு, இப்போ நம்ம தான் பாப்புலேஷன். அவன் எந்த ப்ராடக்ட்டை வேர்ல்டுல டெவலப் பண்ணாலும் அவன் இந்தியாவில் வித்தாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கே போய் சேர்றான். இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இல்லைனா டெஸ்லா இவ்வளோ பெரிய கார், எவ்வளோ ஃபேமஸான கம்பெனி. ஆனால் ஏன் இலான் மஸ்க் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காரு? நம்ம கவர்மெண்ட்டும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஓகேவா? நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்குது. யார் பிசினஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் கடைசியில் என்ன வேணும்? ஒரு பெரிய மார்க்கெட்டில் போய் விற்கணும் அப்படின்னு தானே தோணும். நம்ம தான் ரங்கநாதன் தெருவே உலகத்துக்கு. அதனால தான் வந்து இங்கே பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 பாயிண்ட்ல நாலாவது சொல்றேன். வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து சைனா எப்போ கோக் மக்கா ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு யூஎஸ் எப்போ கோக் மக்கா பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்ல யூஎஸ் சைடு இருக்கிறவங்க மெஜாரிட்டி சைனா ஏதாவது கோக் மக்கா பண்ணிடுவாங்கன்னு. அப்படி சைனா கோக் மக்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரீஸ் லைக் இந்த தாய்வானா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஜியாகிரபிக்கலி அடுத்தடுத்து இருக்கும். சைனா என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளும் அதெல்லாம் பண்ணணும்னு இப்போ முயற்சி செஞ்சு வளர்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம பை டிஃபால்ட்டே அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். நம்ம கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு. அவன் எனக்கு எதிரி, அவனுக்கு அடுத்து அங்கே இருக்கிறதுலே பெரிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியா. இவன் அதை விட பெரிய ஆள் ஆயிடுவானா? ஆயிடுவான். அப்போ இவன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ரிசர்ச். எப்படி நியூக்ளியருக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கோ, நம்மள டாப் 10 இந்த வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடுதோ, ஸ்பேஸ் வந்து நம்மள வேர்ல்டோட டாப் 5 குள்ள கொண்டு போயிடுது. உலகத்துல டாப் 5 கண்ட்ரீஸ் தான் வந்து ஸ்பேஸ்ல சொந்தமா நான் ஸ்கிராச்ல இருந்தே நானே பில்ட் பண்ணி போயிட்டு வர முடியும்னு சொல்ற கண்ட்ரீஸ் ரொம்ப கம்மி. 5 கண்ட்ரி தான் இருக்கும். அதுல நம்மளும் ஒண்ணு. நம்ம நிலாவுக்கு போயிட்டும் வந்துட்டோம். அதுவுமே இந்தியாவை ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பர்ச்சேஸ். உலகத்தோட மிக காஸ்ட்லியான பர்ச்சேஸ் எதுனா ஆயுத பர்ச்சேஸ் தான். வேர்ல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னாலஜி எல்லாத்தையும் வாங்குறது நம்ம கண்ட்ரியா இருந்துட்டு இருக்குங்கிறப்போ எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க பிசினஸ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது. அதுவும் நம்ம டிஃபென்ஸ்ல அதிகமாக செலவு பண்ணுவோம். ராணுவத்துக்கு செலவு பண்ணுவோம். ஆல் தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கன்னு. ஸோ அதனாலேயுமே வந்து எல்லா கண்ட்ரீஸும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அவங்க பிசினஸ் நம்ம நாடுகளோட ராணுவத்தோட நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன். இந்தியன் ஓஷன்ல இவ்வளோ பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. கரெக்டா? வேர்ல்டோட ஈஸ்ட் வேர்ல்டையும் வெஸ்ட் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பிக் கண்ட்ரி துபாய் சொல்லுவாங்க. பட் பிக் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ஜியாகிரபிக்கல இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நம்ம நாடு உருவான காலகட்டத்தில இருந்தே நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எந்த கண்ட்ரியும் இன்வைட் பண்ணது கிடையாது. நீங்க மோஸ்டா வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியரும் இருக்குது, ஸ்பேஸ்க்கும் போவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பேசிக்கா வானத்துல ஏவுகணைகளை விடுறதுக்கும் பவர் இருக்குது. அவங்க கிட்ட வந்து குண்டுகளும் இருக்குது, அணு ஆயுதங்களும் இருக்குது. அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், லைக் நீங்க சைனாவை எடுத்துக்கோங்க, ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, சுத்தி 4 கண்ட்ரிஸோட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல எந்த நாட்டு கூடயுமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்தை எடுக்கணும், அவன் நாட்டோட இடத்தை புடுங்கிக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரே கண்ட்ரி வேர்ல்டுலேயே இந்தியா தான். நெவர் இன்வேடட். சைனா இன்னமுமே வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாம் எங்களோடது, அந்த கண்ட்ரியில் இருக்கிறது எங்களோடது, இந்த கடல் பகுதிக்குள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நம்ம சொல்லவே தேவையில்லை, இப்போதான் ஈரான் மேல குண்டு போட்டாங்க. சம்மந்தமே இல்லாம உலகத்துல இன்னொரு இடத்துல ரஷ்யா பாருங்க உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாத ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்தியா கொஞ்சம் நியாயமா இருப்பாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளோபலா இந்தியாவுக்கு ஒரு நியூட்ரலான இமேஜ் இருக்குது. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைனா ரஷ்யாவான்னு கேட்டா இந்தியாவில் நிறைய பேர் ரஷ்யாவை சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, உக்ரைனை சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஈரானா இஸ்ரேலான்னு கேட்டா ஈரானை சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, இஸ்ரேலை சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. சப்போர்ட் பண்றவங்க மக்களா இருக்கிறத விடுங்க, கவர்மெண்டே வந்து இவங்க சைடு அவங்க சைடுன்னு தெளிவா ஒரு ஸ்டாண்ட் நம்ம வந்து இவங்க கிட்ட தான் போய் நிக்க போறோம், அவங்க கிட்ட தான் போய் நிக்க போறோங்கிறது போகாம நீங்க 2 பேருமே சண்டை போடுறது தப்புடா, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பேசுற ஒரே நாடு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வேற வழி இல்லாம அமைதியா பேசல. நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம கிட்ட ராணுவ கப்பல்கள் இருக்குது, ஃபிளைட்ஸ் இவ்வளவு இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நம்ம அமைதியை விரும்புற ஒரு நாடுங்கிறதுனால அந்த இமேஜ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் சொன்ன இந்த 10 ரீசன்ஸ்னால தான் ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்தியாவுக்கு எப்பவுமே பாசமா இருப்பாங்க. ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், 2 பேருக்கும் பிடிக்காது மாத்தி மாத்தி குண்டுகளை போட்டுக்கிட்டாலும் 2 பேரும் நம்ம கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவ்வளோ நாடுகள் ஃப்ரெண்டா இருக்கிறப்போ எந்த கண்ட்ரிக்குமே நம்ம கூட பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. 2 கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று பாகிஸ்தான், நம்ம சொல்லவே தேவையில்லை. பாகிஸ்தானுக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற ஃப்ரெண்டு சைனா. ஏன்னா அவங்களோட இடத்த தான் தூக்குறதுக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். வேர்ல்டோட நம்பர் 1 நிறைய மேனுஃபேக்சரிங்ல அது இதெல்லாம் இருக்காங்கல்ல. இந்தியா இஸ் ஜஸ்ட் கியரிங் அப் டு டீத்ரோன் சைனா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுல ஆச்சரியமும் கிடையாது. நீங்கள் அதே தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். சைனா நம்மளை எப்படி அவங்க இடத்துக்கு வருவோம்னு நினைக்கிறோமோ, சைனா வந்து அமெரிக்காவோட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்கான லாஜிக். எனவே நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன் இந்தியாவுக்கு இப்போ ரீசன்ட் டைமில் வேர்ல்டு நியூஸில் இந்தியா மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது, எல்லாருமே இந்தியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா கிட்ட ஆன்சர்ஸ் சீக் பண்ணுறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தேடல் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தது. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து நான் எந்த டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து அங்கே என்ன ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் மறக்காம ஓடுவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.